ஆனால் உலக வரலாறுகள் எல்லா வரலாறுகளும் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாரும் திரும்ப 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 பதிவு செய்கிற செய்தி எல்லா மொழிகளுக்கும் தமிழர்களுக்கு மட்டும் தாய்மொழி அல்ல, மொழிகளுக்கே தாய்மொழி தமிழ் மொழிதான். என்ன இந்த மொழியில என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்கு. உணர்வுகள் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து என்று சொல்லுகிறான். என்னுடைய அம்மா என்று கூப்பிடுகிற நான் வார்த்தை உயிரையும் மெய்யையும் கலந்து எனக்கு உயிர் மெய்யோடு என்னுடைய உடலை கொடுத்தவள் தாய் கலந்து பேர் வைக்கிறான். நீ ஓப்பனா ஒரே விஷயம் சொல்றேன். இங்கிலீஷ்க்கு பேர் சார், இதுக்கு பேர் பட்டன். பட்டன் என்கிற வார்த்தை எங்கிருந்து உருவானது என்பது உங்களுக்கு தெரியுமா? பொத்தான். பொத்தான் என்று சொன்னால் ஒரு பேப்பர்ல ஒரு பென்சில் வச்சு பொக்கும் பொழுது பொத்துக்கொண்டு வெளியே வருகிறது அல்லவா? சட்டையை பொத்துக்கொண்டு வெளியே வருவதால் அது பொத்தான். பிறகு மறுபடியும் அது பட்டன். உலகத்தில் எந்த மொழிகளுக்குமே இல்லாத சிறப்பினுடைய தமிழ் மொழிக்கு இருக்கு. நான் எதை உச்சரிக்கிறேனோ அதை தான் எழுதுவேன், எதை எழுதுவேனோ அதை தான் உச்சரிப்பேன். உதாரணமாக நான் வணக்கம் என்று சொல்கிறேன். வணக்கம். அன்பு அன்பு. இங்கிலீஷ்ல பட்டுக்கு என்ன சார் சொல்லுங்க? புட்டு தானே ஏன் பட்டுன்னு படிக்கிறீங்க? காலேஜுக்கு என்ன சார் சொல்லுங்க? காலேஜ் ஏன் சார் காலேஜ் படிக்கிறீங்க? நீ உன்னுடைய வேலையெல்லாம் நீ பேசுறதையும் எழுதுறதையுமே வேற வேறையா செய்கிற. என்னுடைய தமிழனின் உறவு எதை பேசுகிறோமோ அதைத்தான் எழுதுகிறோம், அதைத்தான் பேசுகிறோம். எதை சொன்னாலும் அதைதான் செய்கிறோம், எதை செய்வோமோ அதைதான் சொல்லுவோம். யாருக்கு எங்களுடைய கலாச்சாரம் பற்றி உங்களுக்கு தெரியாதா? எத்தகைய பெரிய கலாச்சாரத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் தெரியுமா? ஏப்பா நாட்டை அறுத்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு பெரிய குடும்பம் இருக்கு. இது தொப்பி போட்டு சொல்றதுனால தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாட்டை அறுத்து எக்ஸ்போர்ட் செய்கிற நிறுவனங்கள் பீட்டாவிற்கு ஆதரமான நிறுவனம். இது எல்லாரும் படிச்சிருக்கீங்க. ஆனா அந்த நிறுவனத்துடைய பேர் என்ன தெரியுமா? அல்காஸ். அந்த நிறுவனத்துடைய பேர். பீட்டாவுடைய ஆதரவாளர்கள் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மாட்டை அறுத்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனத்தின் பெயர் அல்காஸ். பேரை பார்த்தா தொப்பி போட்ட பாய் மாதிரி தெரியுது. பாய்க தான் இந்த வேலை பாப்பாங்கன்னு கிளப்பி விட பாத்தீங்களோ? கேட்கிறேன் பாய்க எத்தனை வேலை சார் எத்தனை இடத்துல தான் உங்களுக்கு பல்பு கொடுக்கறது? நான் சொல்றேன்ல, தமிழர்களுடைய ஒற்றுமையை பார்த்து பிரமை எத்தனையோ பேர் பிறந்தது. இது நான் இல்ல, உமரு காலத்துல இருந்து உள்ள ஒற்றுமையாடா இது. உமரு புலவர்ல இருந்து உள்ள ஒற்றுமை. இலக்கியத்தில் தொடர்ந்து, வரலாற்றில் தொடர்ந்து, சுதந்திரத்தில் தொடர்ந்து எங்களுக்குள்ள உள்ள உறவு